சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்படவுள்ள நிலையில் அதன் புதிய விலை 355 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1 லிட்டர் டீசலின் விலை 16 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 317 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 202 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு ஆயத்தமாகுமாறு அரசாங்க நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அரசு அச்சகம், போலீஸ் திணைக்களம், தபால் திணைக்களம் உள்ளிட்ட அரசாங்க நிறுவனங்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. எழுத்து மூலம் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை உள்ளிட்ட தேர்தலின் போது தொடர்புடைய சகல நிறுவனங்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பினை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக 6 இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்ய சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருகின்றார். பலமான கட்சிகளை உடைத்து தனக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது அவரின் தந்திரங்களில் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சியை உடைத்து பலரை தன்வசம் இழுக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 3 ஆளும் கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக மிகவும் நம்பகமான உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றம் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரொஹந்திர தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்படாது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அதற்கான கால அவகாசம் தொடர்பில் எவ்வித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்படாது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 27ஆம் தேதியிலிருந்து மேலும் 2 வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பிரேரணை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 2024 மே மாதம் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தேவையான சுமார் 1518 மில்லியன் ரூபாய் நிதி மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப காரணங்களினால் கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தின் பின்னர் பிரதேச செயலகங்களில் வழமையான முறையில் முதியவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவுறுத்தியுள்ளது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலிருந்து செல்வி லக்ஷிகா அம்பலவாணர் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளார். இவர் மருத்துவ பிரிவில் மாவட்ட ரீதியில் 50 இடத்தையும் இலங்கை ரீதியில் 633வது இடத்தையும் பிடித்துள்ளார்.
ஒன்றின் போது ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்காக தயாராக இருந்தபோது நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் ஹோட்டல் வளாகத்திற்கு முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் இந்த மோதலை சமரசம் செய்வதற்காக சென்றுள்ள நிலையில் அங்கிருந்தவர்கள் இவரை பலமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் அம்புக்கணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் 3 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் 2 ஆண்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக டெல்டனியா போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் ஒருவர் 20 முதல் 25 வயதுக்குட்பட்டவர் எனவும் மற்றவர் 30 முதல் 35 வயதுக்குட்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களது சடலங்கள் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை டெல்டனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திரிபூச உற்பத்திக்கு சுகாதார அமைச்சு மீண்டும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான சிறார்களுக்கு நிபந்தனைகளுடன் மீண்டும் திரிபோசா பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குருநாகல் மதுராகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் மாத்தலை வீதியில் லிகினி பெகர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக மதுராகுட போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் ரித்திகம பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதுடைய மூதாட்டியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாத்தலையில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர் ரித்திகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் ரித்திகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் முட்டை நுகர்வு அதிகரித்திருப்பதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக 70 லட்சமாக இருந்த நாளாந்த முட்டை நுகர்வு இந்த மாதம் 80 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதன்படி நாளாந்த முட்டை நுகர்வு இம்மாதத்தில் 10 லட்சமாக அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகரித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை மற்றும் புரத சத்து நிறைந்த இறைச்சி, மீன் போன்றவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவையே இதற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. மதுக்கடை உரிமையாளர் ஊழியரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேபில போலீசாருக்கு நேற்று காலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் போககம் அடித்த ஹால்கில பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் ஆவார். உயிரிழந்தவர் மதுபான கடையொன்றை நடத்தி வருவதாகவும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 34 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்மேல் பருவப்பேச்சு காரணமாக மழை நீடிப்பதால் மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் கொழும்பு மற்றும் காலியூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடத்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கம்பகா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கம்பகா உக்கல்பட பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்தனர். கம்பகா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உதவியாளர் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.